காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி என்ற விஜயகாந்த் படத்தின் பாடல் வரிகள் இப்போது அவரின் காட்சியான தேமுதிகவுக்கு சரியாக பொருந்தி போகிறது. சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பு இன்னும் சில வாரங்களில் வெளியாக உள்ள சூழலில் இதுவரையிலும் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் தவித்து வருகிறது தேமுதிக. கடைசியாக மக்கள் பிரதிநிதிகளை அனுப்பியது 2011 சட்டப்பேரவை தேர்தலில்தான். அதன் பிறகு பல அணிகள் மாறி மாறி கூட்டணி அமைத்தாலும் ஒரு இடத்திலும் அக்கட்சியால் வெல்லவே முடியவில்லை. 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் கடைசி நேரத்தில் சேர்ந்து 5 தொகுதிகளில் போட்டியிட்டது தேமுதிக. அந்த கூட்டணியே வாஷ் அவுட் ஆன நிலையில் விருதுநகரில் போட்டியிட்ட விஜய பிரபாகரன் மட்டும் வெற்றியின் விளிம்பு வரை சென்று தோல்வியடைந்தார். அதன் பின்னரும் அதிமுகவோடு நல்லுறவுதான் தேமுதிகவுக்கு இருந்தது. ஆனால் ராஜ்யசபா சீட் கொடுக்காத விரக்தியில் அதிமுக உடனான உறவை துண்டித்து திமுக பக்கம் துண்டு போட ஆரம்பித்தது தேமுதிக. அதனால் இரு அணிகளிடமும் கூட்டணி அமைக்கும் வகையில் கதவுகளை திறந்து வைத்தார் பிரேமலதா விஜயகாந்த். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் திமுகவும் அதிமுகவும் தங்கள் கூட்டணியை கிட்டத்தட்ட இறுதி செய்துவிட்டது. கொஞ்சமும் முரண்டு பிடித்த அன்புமணியையும் தினகரனையும் கூட்டணி மேடையில் ஏற்றினார் பிரதமர் மோடி. அப்போது எப்படியும் தேமுதிக என்டிஏ கூட்டணியில் இணைக்கப்படும் என்ற பேச்சும் நிலவியது. ஆனால் எங்களிடம் யாரும் கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்தவில்லை என்று அதிர்ச்சியூட்டினார் பிரேமலதா. தேமுதிக 2011 தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சியாக இருந்தது. ஒரு கட்டத்தில் தமிழகத்தின் மாற்று சக்தியாக விஜயகாந்த் பார்க்கப்பட்டார். ஆனால் அந்த காலமெல்லாம் இப்போது மாறிவிட்டது. இருந்தாலும் பிரேமலதாவும் அவரின் மகன் விஜய பிரபாகரனும் அதே மனநிலையில் தான் உள்ளனர் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இதனை மனதில் வைத்துக் கொண்டு எடுத்த எடுப்பிலேயே 20 சட்டப்பேரவை தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் என்ற கண்டிஷனுடன் தான் பேச்சுவார்த்தையே தொடங்குகிறதாம் தேமுதிக. அதனால்தான் முதற்கட்ட பேச்சுவார்த்தையோடே இரு பெரும் கட்சிகளும் கப்சிப் ஆகிவிட்டார்களாம். அது மட்டுமல்லாமல் பிரேமலதாவை துணை முதல்வராக்குவோம் என்று மாநில மாநாட்டில் சொல்லி அதிர வைத்தார் LK சுதீஷ். மேலும் நாங்கள் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என பிரேமலதாவும் விஜய பிரபாகரனும் சொல்லி வருவது திமுக அதிமுகவை மேலும் எரிச்சலாக்கியுள்ளது என்று சொல்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். அதிமுக தரப்பில் 5 முதல் 10 தொகுதிகளும் திமுக தரப்பில் அதிகபட்சம் 6 தொகுதிகளும் மட்டுமே கொடுக்க முடியும் என்று கராராக சொல்லிவிட்டார்களாம். இரு தரப்புமே ராஜ்யசபா சீட் பற்றி உறுதியான முடிவையும் சொல்லவில்லை என்று கூறப்படுகிறது. இவ்வளவு குறைவாக தொகுதிகளை வாங்க யோசித்ததே கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் தவிக்கிறதாம் தேமுதிக.